சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடந்த அறுவடை திருநாள் ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கிளிம்சஸ் பகுதியில் நடந்து முடிந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றியான பகுதியில் அறுவடை திருநாள். கிறிஸ்டியன்ஸ் எப்போதுமே அவங்கவுங்க சர்ச்சுக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை திருநாள்னு பார்ப்போம். இந்த அறுவடை திருநாள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு பகுதியிலையும் விவசாயம் சார்ந்து, அதாவது அந்த காலத்தில் ஆதி காலத்தில் நடக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணும்போதோ அல்லது அடுத்தடுத்த கட்டங்களில் வருஷத்துக்கு ஒவ்வொரு சீசன் வைஸ் அறுவடை பண்ணும்போதோ என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை திருநாள் வைப்பாங்க. அதில் முக்கியமான முதல் பகுதி தசம பாகம்னு சொல்லுவோம், அல்லது 10ல் ஒரு பாகம் அல்லது ஒரு பகுதியை கடவுளுக்காக படைப்பாங்க. அதில் ஒவ்வொரு இடம் சார்ந்து சூழல் சார்ந்து சில பேர் அக்கினிக்கு படைப்பாங்க, சில பேர் மக்களுக்கு கொடுப்பாங்க, தானமாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் பல்வேறு தொழிலில் இருக்கும் பட்சத்தில் அதே அறுவடை திருநாள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தொழில் சார்ந்து அல்லது அவங்க தொழிலில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சு வருஷம் அவங்க சார்ந்த சபைக்கு திருச்சபைக்கு அதை கொடுப்பாங்க. அதை கொடுக்குறத பொருளாவோ அல்லது என்னவோ பண்ணுவாங்க, பொருளாவோ அல்லது மற்ற சர்வீஸாவோ கொடுப்பாங்க. அதை அவங்க அதிக விலைக்கு விற்று அல்லது சர்வீஸ் ஆக்ஷன் மூலமாக பண்ணி அதை கோயிலுக்கு கொடுப்பாங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏலம் சார்ந்து சில பொருட்களை கடவுளுக்கு படைத்தோம். அதை ஏலத்தில் வச்சு நல்ல விலைக்கு போச்சு. அது இல்லாமல் நாங்கள் வருஷம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டு காலமாக நான் எந்தெந்த ஊரில் இருந்தனோ அந்தந்த சர்ச்சுக்கு இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் மீன் நம்மளோட ஸ்பெஷலைஸ்டான உணவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எப்படியா இருந்தாலும் ஒரு குவான்டிட்டியை சமைக்கும்போது ஒரு சிக்கனோ மட்டனோ அதை அவங்க காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க. யாருமே இந்த மீனை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்குண்டான வேலையும் அதில் உள்ளான எக்ஸ்பெக்டைஸும் ரொம்ப அதிகம், கஷ்டம். ஸோ அதை நான் மீனை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். இந்த தடவை கடவுள் கிருபையில் அருமையாக கிடைச்சது எங்களுக்கு வாவல் மீனும் வஞ்சர மீனும் கிடச்சிது. ஸோ அதுக்கு முந்தின நாளே போய் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சிறப்பாக பண்ணோம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தினர் சார்ந்து நாங்கள் கருவேப்பிலை மற்றும் தக்காளி ஊறுகாய், மற்ற பல்வேறு இனிப்பு பண்டங்கள், உருண்டைன் மாதிரி நிறையா இதை வச்சு நாங்கள் படைத்தோம். அதுக்குண்டான காணொளி தான். இதை நம்ம ஏன் இங்கே கொடுக்குறேன்றது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்மளோட தொழில் சார்ந்து மற்ற எல்லா விஷயங்களும் சார்ந்து குறிப்பிட்ட பகுதி சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்குறோமோ, பல்வேறு நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டு. இதில் உள்ள எங்களோட சர்க்கிளில் இருந்த பல பேருக்கு வந்தாங்க, பங்கு பெற்றாங்க. பல்வேறு மதத்தினரும் வந்தாங்க, மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம். அதை நாங்கள் எங்களுடைய உணவு பண்டங்களையும் சரி, காசு மற்ற பொருட்களையும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கூட இருக்கிறவங்க, சொந்தங்கள், பந்தங்கள், கூட இருக்க நெய்பர்ஸ் கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்து அதை ஒரு விழாவாகவே மதத்தை தாண்டி விழாவாகவே எடுத்திங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க.